தமிழகத்திலேயே இரண்டாவது பெரிய வார்டு என்ற பெருமையை பெற்றிருந்தாலும் திருச்சியில் உள்ள 49வது வார்டில் சுகாதார சீர்கேடு பிரச்சினை தீர்க்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது. இதற்கு என்ன காரணம்? மக்கள் விடுக்கும் கோரிக்கை என்ன? இப்போது பார்க்கலாம். திருச்சியின் 49வது வார்டு ஆழ்வார்தோப்பு, அண்டகுண்டான் உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகள் அடங்கிய இடம். 17,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் இப்பகுதியில் தலையாய பிரச்சனையாக இருப்பது திறந்த வழி சாக்கடைகள்தான். இது ஒருபுறம் இருக்க, குப்பைகள் அள்ளப்படாமல் இருப்பதால் காற்றில் துர்நாற்றம் வீசுவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குப்பை சுகாதார கேடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. சாக்கடை சரியாக தள்ளுறதில்ல. நாங்களும் போய் எத்தனை இருக்க மாநகராட்சி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். கமிஷன் ஆஃபீஸுக்கும் போயிருக்கோம். யாருமே சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. மேஸ்திரிகிட்ட ஃபோன் பண்ணால் ஜேஇயை கேளுங்கிறாங்க, ஜேஇட்ட போனால் ஏஇங்கிறாங்க. இப்படியே அலக்கழி பண்ணுறாங்க. அதுக்கு மேலே போர்ட்ஸ் பண்ணோம்னா மேட்டாப்பில் எடுக்கிறாங்க. குப்பையை வாரத்துக்கு ஒரு 2 தடவை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பாதாள சாக்கடை வேணுங்க, ஓப்பன் சாக்கடை எங்களுக்கு வேணாம். அதே மாதிரி குப்பை தொட்டி வேணாங்க. குப்பை காலைல விளையாண்டு எடுத்துகிட்டு போயிடணும். ஓ பாலம் என்று அழைக்கப்படும் ரயில்வே பாலத்தின் கீழே செல்லும் சாலையும் பராமரிப்பின்றி காணப்படுவதாக இங்குள்ள மக்கள் புகார் கூறுகின்றனர். மற்ற சாலைகளை காட்டிலும் இது கீழ்மட்டத்தில் உள்ளதால் மழைக்காலங்களில் இங்கு தண்ணீர் தேங்கி போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மழை காலம் வந்துருச்சுன்னா சுத்தமாக தண்ணி ஏறிக்கும், யாருமே நடக்க முடியாது. ஒன்று பெரியவங்கெல்லாம் தண்டாவளத்து மேலே ஏறி கீழே உளுந்து அடிபட்டு கை கால் உடைஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. இதுலேயும் இந்த தட்டு வண்டி அது இதெல்லாம் ஒருத்தருக்கு ரொம்ப முடியாமையே போயிடுச்சு, இடுப்போடே அடிபட்டு. இந்த மாநகராட்சி சுத்தமாக இதை எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ட்ரைனேஜ் தான் சாக்கடை பூரா இதில் ஏறிக்குது. பாதாள சாக்கடை திட்டத்திற்காக குடும்பத்திற்கு தலா 6,000 ரூபாயை மாநகராட்சி வசூலித்தாலும் அத்திட்டம் தற்போது வரை அமலுக்கு வரவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். இது குறித்து மாமன்ற உறுப்பினரிடம் கேட்டதற்கு துப்புரவு பணியாளர்கள் குறைவாக உள்ளதால் இந்த பிரச்சனை நீடித்து வருவதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். அந்த பகுதிக்கு குறைஞ்சது ஒரு 50 பேர் தேவை. ஆனால் எங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்த ஆளுங்க இருந்தால் கூட எங்களுக்கு போதும். ஆனால் இன்றைக்கி இருக்கிறது எங்கள்கிட்ட வெறும் 12 பேர் 13 பேர் வச்சு நாங்கள் அவ்வளோ பேர் மக்கள் தொகையை சமாளிக்கிறதே ரொம்ப கடினமாக தான் இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் துப்புரவு நிறையா கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சரியாக ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இதை அதிகாரிகள் லெவலில் நாங்கள் நிறைய வாட்டி கொண்டு போய் சேர்த்துருக்கோம். செஞ்சு தரேன்னு தான் சொல்கிறாங்க. போதுமான துப்புரவு பணியாளர்களை நியமித்து இந்த வார்டை தூய்மையான பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதே 49வது வார்டு மக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அக்ஷயா.